கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஒரு கல்லை தட்டினா டக் டக்னு சத்தம் வர்றது சகஜம். ஆனால் ஒரு கல்லை தட்டினா அதிலிருந்து சரிகம பதனி என்ற 7 இசை ஸ்வரங்கள் துல்லியமாக கேட்டால் இது ஏதோ மாயாஜால கதை இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு அருகே உள்ள தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அதிசயம் நடந்துட்டுருக்கு. சோழ பேரரசன் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட இந்த தலம் வெறும் கோயில் மட்டுமில்லை, அது ஒரு பொறியியல் அதிசயம், அதாவது இன்ஜினியரிங் மார்வெல். இங்கே இருக்கிற கற்கள் பேசும், பாடும், ஆடும். உலகமே வியந்து பார்க்கும் இந்த இசைப்படிகளின் பின்னால் இருக்கிற அந்த மர்மமான தொழில்நுட்பம் என்ன? சோழர்கள் எப்படி ஒரு சாதாரண கல்லை இசைக்கருவியாக மாற்றினாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலோட பேருக்கு பின்னாலேயே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தேவேந்திரனோட வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானை ஒரு சாபத்தினால தனது வெள்ளை நிறத்தை இழக்குது. அந்த சாபம் நீங்க இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதால தான் இங்கே இருக்கும் இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. இந்த கோவில் ஒரு ரதம் போன்ற வடிவில் செதுக்கப்பட்டிருக்கு. குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் போல காட்சியளிக்கும் இந்த ஆலயம் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. ஆனால் இந்த கோயிலின் நுழைவாயிலில் இருக்கிற அந்த சிறிய பலிபீடம் தான் இன்னைக்கும் உலக அறிவியலாளர்களுக்கே சவாலாக இருக்குது. கோயிலோட முகப்பில் பலிபீடத்துக்கு ஏறி சொல்லும் சில படிகள் இருக்குது. அந்த படிகள் சிறிய படிக்கட்டுகள் போன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படிக்கட்டுகள் பார்ப்பதற்கு சாதாரணமான கற்களை போல தெரிஞ்சாலும் இவற்றை நீங்கள் தட்டுனா ஒவ்வொரு படியும் ஒரு தனித்துவமான இசையை வெளிப்படுத்தும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 7 படிகள் 7 விதமான அதிர்வுகளை உருவாக்குது. நவீன இசைக்கருவிகளில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்டு எவ்வளவு கணக்கீடுகள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இந்த படிக்கட்டுகளை செதுச்சிருக்காங்க. அப்போது இந்த படிக்கட்டுகளை செதுக்கிறதுக்கு எத்தனை யோசனைகள் தேவைப்பட்டிருக்கும்னு பாருங்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாறையை செதுக்கும் போது அதை நடத்தி கனம் மற்றும் நீளம் ஆகியவற்றை துல்லியமாக கணக்கிட்டு அதை தட்டுனா சரிகம பதனி வர்ற மாதிரி செதுக்கிய சோழர்களின் அறிவுத்திறன் அதிசயமானதாகவும் அசாத்தியமானதாகவும் தான் இருக்குது. இந்த கற்கள் எப்படி இசை எழுப்புது? விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆய்வு செஞ்சப்போ சில அதிசயமான ஆச்சரியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த கற்கள் சாதாரண கற்கள் இல்லை. இவை ஒரு குறிப்பிட்ட வகையான மினரல் கலந்த கடினமான பாறைகள். அந்த பாறையின் உட்புறம் இருக்கும் காற்று பைகள், அதாவது ஏர் பாக்கெட்ஸ், இல்லைனா கல்லின் மூலக்கூறுகள் அமைக்கப்பட்ட விதம் அதன் மீது விழுற அதிர்வை இசையாக மாற்றுது. ஒரு படிக்கட்டை தட்டும்போது ஏற்படுற அதிர்வு அடுத்த படிக்கட்டிற்கு பரவாமல் அந்த ஒரு படியில் மட்டும் குறிப்பிட்ட இசையை உருவாக்குவது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். அதாவது சோழர்கள் அக்வஸ்டிக் சயின்ஸ்னு எவ்வளவு புலமை பெற்றிருந்தாங்கன்னு இதுவே பெரிய சான்றாக விளங்குது. துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு இந்த படிக்கட்டுகள் இரும்பு வேலிகளால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கேயும் ஒரு மர்மம் இருக்குது. பல நூற்றாண்டுகளாக மக்கள் இந்த படிகளை தட்டி தட்டி பார்த்ததில் அந்த கற்கள் தேய தொடங்கியிருக்கு. அதையும் தாண்டி பிரிட்டிஷ் காலத்தில் சில வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இந்த படிகளுக்குள்ள தங்கம் இல்லைனா விலை மதிப்பற்ற உலோகங்கள் இருக்குமோன்னு சந்தேகிச்சு சில கற்களை உடைச்சு பார்த்ததா கூட ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு இந்த படிகளை பாதுகாக்க தொல்லியல் துறை தடைகளை விதிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கும் கூட ஒரு சிறிய குச்சியால் மெதுவாக தட்டினா அந்த கல்லின் ஆன்மா இசையாக வெளியே வருவதை நம்மால் உணர முடியும்.
இந்த கோயிலோட அதிசயம் இசைப்படிகள் மட்டும் இல்லை. இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்லும். ஒரு சிற்பத்தில் ஒரு பசுவும் ஒரு யானையும் ஒரே தலையை பகிர்ந்து கொள்கிற வகையில் செதுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் இருந்து பார்த்தா யானையாக தெரியும், மறுபக்கம் இருந்து பார்த்தா பசுவாக தெரியும். இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்த சோழர்கள் இசைப்படிகளை செய்தது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் கோயிலோட நுழைவாயிலில் இசையை வச்சாங்க? ஒருவேளை இறைவனை தரிசிக்க செல்றதுக்கு முன்னாடி மனிதனோட மனநிலை ஒரு குறிப்பிட்ட இசை அதிர்வுக்கு மாற வேண்டும்னு அவங்க நினைச்சிருக்கலாமோ? தாராசுரம் இசைப்படிகள் வெறும் கற்கள் மட்டும் அல்ல, அவை தமிழனின் அறிவியலுக்கு கிடைத்த வெற்றி சின்னங்கள். இன்றைக்கும் எத்தனையோ நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஒரு சாதாரண கல்லை இசைக்கருவியாக மாற்ற அந்த ரகசியம் சோழர்களோடையே போயிடுச்சு. நம்ம தமிழர்களின் இந்த உலக அதிசயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கொள்ள கற்றது வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.